காளான் விதை வாங்குறதுல நெறைய பேர் ஏமாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. காளான் விதை விக்கிறவங்க இந்த மாரி பட்ச காமிச்சு, இது நம்ம சீட்ஸ்ல வந்தது. ஒரு பட்சே 300 கிராம், 400 கிராம் வரும். இந்த மாரி ஒரு பெட்ல பார்த்தீங்கன்னா, 1 டூ 1 1/2 கிலோ காளான் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வெயிட் போட்டு காமிச்சு. ஆனா, இத இப்படி செக் பண்ணக்கூடாது. இதில இருக்கக்கூடிய லீஃப மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுவோம். அப்ப லீஃப மட்டும் தான் நம்ம வெயிட் போடணும். தண்டு நமக்கு வேஸ்டேஜ் தான். இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60, 70 கிராம் வேஸ்டேஜ் போச்சு. ஸோ மீதி இருக்கிறது மட்டும் தான் நம்ம சேல்ஸ்க்கு எடுத்துட்டு போறது. ஸோ அப்ப அத மட்டும் வெயிட் போட்டு செக் பண்ணீங்கன்னா, ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 நாளையில 3/4 கிலோ காளான் தான் வேஸ்டேஜ்லாம் போகும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1000 பெட்டு போடுறீங்கன்னா, 1000 பெட்டுக்கு எவ்வளோ காளான் வந்திருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா தான் கரெக்ட். ஏன்னா, நமக்கு ஒரு 5 பெட்டு கன்டாமினேஷன்லாம் போகும். அப்ப 1000 பெட்டுக்கு எவ்வளோன்னு ஆவரேஜ் செக் பண்ணீங்கன்னா, ஒரு பெட்டுக்கு வேஸ்டேஜ்லாம் போக 3/4 கிலோ காளான் தான் நமக்கு கிடைச்சிக்கும். ஏன்னா, எல்லா பேட்ச்லயும் ஒரே மாரி காளான் வராது. ஒரு இதில அதிகமா வரும், ஒரு இதில கம்மியா வரும். ஸோ வெயில் காலத்துலயும், மழை காலத்துலயும் கண்டிப்பா 3/4 கிலோ காளான் வந்துச்சுனாலே அது ஓகே தான். ஸோ அந்த பெட்டுக்கான ஈல்டு கரெக்ட்டா இருக்கு 60 நாள்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இத பத்தி நெறையா ஸ்கேம்ஸ் போய்க்கிட்டே இருக்கு. அத பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன்.